ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டில் எந்தவித கிருமியும் இல்லாமல் எந்தவித கரையும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் தண்ணி அல்லது ஜூஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன். இதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு ஃபனல் வச்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், அதாவது கம்ஃபோர்ட்டு. நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னரில் உங்கள் வீட்டில் அந்த பாட்டிலில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கவர் டைப்னால் நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளரில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இது சின்ன டம்ளர் தான். இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே டாய்லெட்டில் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது அடுத்ததாக இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற கிருமியெல்லாம் அழிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்தவித கரையும் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சை எடுத்திருக்கேங்க. இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த எலுமிச்சையும் பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் எந்தவித கிருமியும் படியாமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு முழு எலுமிச்சை சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சை சாறு பிழிஞ்சதுமே நல்லா பொங்கி எலும்பி வருங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. நான் இந்த சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பாட்டிலில் முக்கால் அளவுக்கு நிரம்புற மாதிரி சேர்த்துக்கங்க. ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு முக்கால் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. எலுமிச்சை சாறு கூட அந்த பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா பொங்கி எலும்பி வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலை கவுத்து எடுத்துக்கங்க. மேலே நம்ம ஓட்டை போட்டு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக ஓட்டை போடக்கூடாது. ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி கத்தியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணி எடுத்துட்டு இது போல் நீங்கள் ஒரே ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதில் இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்க் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எடுத்துக்கலாங்க. இதை நம்ம இது போல் கவுத்தி வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணுங்க. இது போல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, இதில் அந்த லிக்யூடு சொட்டு சொட்டாக தான் விழுகுங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டு டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணும்போது இதில் இருந்து அந்த லிக்யூடு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், ரிலீஸ் பண்ணும். ஸோ நமக்கு பாத்ரூம் நல்லா வாசனையாக இருக்குங்க. இது போல் நம்ம அந்த லெஃப்ட் சைடில் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சுட்டு மூடிடலாங்க. இது போல் ஃப்ளஷ் டேங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணுறப்ப நம்ம சேர்த்துருக்க அந்த லிக்யூடு கொஞ்சம் வெளியே வருங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட டாய்லெட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம இதில் பேக்கிங் சோடா, லெமன்லாம் சேர்த்துருக்கனால டாய்லெட்டை ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணுறப்ப நம்மளோட பாத்ரூமே நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் பாத்ரூம்குள்ளே எப்போ என்ட்ரு ஆனாலும் நல்ல வாசனையாக இருக்கும். எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்தவித கரையும் படியாமல் நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நல்லா குயிக்காக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம
வீட்டில் பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி பக்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே அதில் வந்து உப்புக்கரை வந்து ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வலுவழுப்பு தன்மையும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கையை வைக்கும்போதே அப்படியே வலுவலுன்னு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த பக்கெட்டில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை வந்து போகவே செய்யாதுங்க. அதே போல் அந்த உப்புக்கரையும் அவ்வளோ ஈஸியாக போகாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கெட்டில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுறலாங்க. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற மக்கு இருக்குது பாருங்கள், அதுலேயுமே உப்புக்கரை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வலுவழுப்பு தன்மையும் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி பக்கெட்குள்ளே விட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. அதே போல் பக்கெட்டோட வெளிப்பகுதியிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், வலுவழுப்பு தன்மை நல்லா போயிடுங்க, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். உங்கள் வீட்டில் வந்து உப்புக்கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த உப்பு கூடையே நீங்கள் வந்து கொஞ்சமாக வினிகர் இருக்குது பாருங்கள், அதை கூட வச்சு க்ளீன் பண்ணலாங்க, நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த வலுவழுப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்டெல்லாம் நம்ம வந்து கடையில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வரும் இல்லையா, இந்த டப்பாவை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதில் வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோங்க. கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெருப்பில் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் 2 சைடும் கட் பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப அடிப்பக்கத்தில் வரைக்கும் தொடுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதே போல் இதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழே வரைக்கும் டச் ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் தாங்க நமக்கு தேவைப்படும். இதில் வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த டப்பாக்கு பின்னாடி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்படியே ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம வந்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேஸ்கெட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, குக்கர் கேஸ்கெட், அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மாட்டி விடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன டப்பாவாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 கேஸ்கெட் வந்து தாராளமாக நம்ம வந்து தொங்க விடலாம். கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3லேருந்து 4 கேஸ்கெட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.